பாகிஸ்தான் தனக்கு எதிராக செயல்படுவதற்காக ஆப்கானிஸ்தானிலே பயிற்சி கூடங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன என்று வலியுறுத்தி கூறி வந்திருக்கின்றது. தங்களுடைய பாகிஸ்தான் நாட்டுக்கு எதிராக செயல்படுவதற்காக இப்படி பயிற்சி கூடங்கள் நடத்தப்பட்டு இராணுவ வீரர்கள், அதாவது கிளர்ச்சியாள வீரர்கள் தயார்படுத்தப்படுகின்றார்கள் என்று அது வலியுறுத்தி கூறுகின்றது. ஆப்கானிஸ்தான் அரசும் தாலிபானும் இதற்கு உடந்தை என்றும் பாகிஸ்தான் குற்றம் சாட்டுகின்றது. ஆப்கானிஸ்தான் இதையெல்லாம் மறுக்கின்றது. நாங்கள் எந்த தீவிரவாத குழுவையும் ஆதரிக்கவில்லை என்று அது கூறுகின்றது. ஆனாலும் பாகிஸ்தான் தன்னுடைய குற்றச்சாட்டை தொடர்ந்து வைத்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்தியா பாகிஸ்தான் உறவு போல என்று வைத்துக் கொள்ளுங்களேன். இதனால் சொல்லி சொல்லி பார்த்தும் எதுவும் நடக்காததால் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மீது எல்லை தாண்டிய தாக்குதலை நடத்தியிருக்கின்றது. ஒரு ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கின்றது. அதிலே பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட 46 பேர் இறந்துவிட்டார்கள் என்று தாலிபான் அரசாங்கம் கூறுகின்றது. பாகிஸ்தான் எல்லையை ஒட்டியிருக்கின்ற அந்த பகுதியிலே, பத்கிதா என்கின்ற பகுதியிலே இந்த தாக்குதல் நடந்திருக்கின்றது. இந்த தாக்குதலிலே 6 பேர் பயங்கரமாக காயம்பட்டதாகவும் ஆப்கான் அரசு கூறுகின்றது. பாகிஸ்தானில் இருக்கின்ற ஒரு தாலிபான் குழுவோ 50 பேர் இறந்துவிட்டதாக கூறுகின்றது. தெஹ்ரீக் ஏ தாலிபான் என்கின்ற அந்த அமைப்பு 27 பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட 50 பேர் இறந்திருக்கின்றார்கள் என்று தெரிவிக்கின்றது. ஆனால் பாகிஸ்தானோ தாங்கள் 13 பேரைத்தான் குறிவைத்ததாக சொல்கின்றார்கள். 13 கிளர்ச்சியாளர்களை குறிவைத்து தாக்கினோம். எங்களுக்கு கிடைத்த நுண்ணிய தகவலின்படி இந்த நடவடிக்கையை நாங்கள் மேற்கொண்டோம். அதிலே அந்த 13 பேரும் இறந்துவிட்டார்கள் என்று கூறியிருக்கின்றது. அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்களும் 13 பேர் இறந்துவிட்டதாகவும் காயமடைந்த சிலர் மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். அவர்கள் சொல்லும் எண்ணிக்கையும், இறந்தவர்களின் எண்ணிக்கையும் 13. இதனால் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் உறவு மேலும் சீர்குலைவதற்கு வாய்ப்பிருக்கின்றது. தாலிபான் அரசாங்கம் இந்த செயலை, பாகிஸ்தானின் இந்த செயலை, தாக்குதலை வன்மையாக கண்டித்திருக்கின்றது. பழி வாங்காமல் விடமாட்டோம் என்றும் சூளுரைத்திருக்கின்றது. ஆனால் பாகிஸ்தானோ இந்தியாவைப் போலத்தான் ஒரு சரியான பதிலடியை கொடுத்திருக்கின்றது, சரியான மறுமொழி கூறியிருக்கின்றது. இந்தியாவைப் போலத்தான் எங்கள் நாட்டு மக்கள் மீண்டும் மீண்டும் உங்களுடைய வன்முறை சம்பவங்களுக்கு பலியாகும் பொழுது நாங்கள் கைகளை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது என்பது அதனுடைய வாதம். இது சரியான வாதம்தான். இந்தியாவும் பாகிஸ்தானுக்கு இதையேதான் செய்கின்றது என்பதையும் நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். பாகிஸ்தானை பொறுத்தவரையிலே ஆப்கானிஸ்தான் வேண்டுமென்றே இந்த தாக்குதல்களை, தீவிரவாதிகள் மூலமாக பாகிஸ்தான் மீது தாக்குதல்களை திட்டமிட்டு நடத்துகின்றது என்று கூறவில்லை. ஆனால் இப்படிப்பட்ட தாக்குதல்கள் பாகிஸ்தான் மீது நடத்தப்படும் பொழுது ஆப்கானிஸ்தான் சரியான நடவடிக்கை எடுப்பதில்லை. அவர்களை கைது செய்வதில்லை, சட்டத்தின் முன்பு நிறுத்துவதில்லை, மெத்தன போக்கை கையாளுகின்றார்கள் என்பது பாகிஸ்தானின் குற்றச்சாட்டு. ஆப்கானிஸ்தான் இதை மறுக்கின்றது. ஆனால் பாகிஸ்தான் அந்த மறுப்பை நம்புவதற்கு தயாராக இல்லை. இனி வரும் மாதங்களிலே ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் உறவு மேலும் மேலும் சீர்கெட்டு நிலைமை இன்னும் மோசமாகும் என்று எதிர்பார்க்கலாம். ஆப்கானிஸ்தான் கிளர்ச்சியாளர்களை தூண்டிவிட்டு பதிலடி கொடுக்குமா அல்லது தானே நேரடி செயல்களிலே இறங்குமா என்பதை பற்றி நிச்சயமாக கூறுவதற்கில்லை. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். எதை எந்த கோணத்திலே இருந்து பார்த்தாலும் தீவிரவாதம் ஒரு பொழுதும் மனித சமுதாயத்துக்கு நிம்மதியை தந்துவிட முடியாது. மேலும் எந்த பிரச்சனைக்கும் அது ஒரு தீர்வும் அல்ல. தீவிரவாத குழுக்களும் அப்படிப்பட்ட குழுக்களை ஆதரிக்கின்ற நாடுகளும் இதை முழுவதுமாக உணர்ந்து கொள்வது நல்லது. வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.